தமிழ்நாடு சட்டமன்றம் தற்போது மாலை வரையில் நடக்கிறது. முழுமையாக நேரலையும் செய்யப்படுகிறது. இது குறித்த மக்கள் கருத்துக்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். முன்னாடி நேரலை முழு நேரமும் யாருமே தெரிவிக்கலை. இந்த தடவை ஒரு நல்ல என்ன பேசுகிறாங்க, என்ன நடக்குது, சட்டமன்றத்தில் என்ன தீர்மானம் கொண்டு வர்றாங்க, அவங்களோட அறிக்கை என்ன, எவ்வளோ நிதி ஒதுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக நாங்களே தெரிஞ்சுக்கிற மாதிரி ஓப்பனாக இருக்குது. நல்லபடியாக போயிட்டு இருக்குது. ஆனால் முழு நேர வேலையாகவும் நல்லா செஞ்சிட்டு இருக்காங்க. பட் அந்த ஒரு பக்கமாக தான் காமிக்கிறாங்க. இந்த லைவை அனைத்து கட்சிக்காரங்களும் எதிர்கட்சிக்காரங்களும் காமிச்சாதான் மக்களுக்கு போய் நல்லா பயனடைந்த உள்ளதாக இருக்கு. அப்பப்போ கட் பண்ணி போடுவார். இப்போ கட் பண்ணல, கரெக்டாக அப்டேட்டு நடக்கிற விஷயத்தை அப்படியே தெரியாது சொல்கிறாங்க. அந்த அலுவலக நேரத்துக்கு 9 மணிக்கு ஆஜராயிடுறாங்க. விடிய காலம் சாயந்தரம் 5 மணிக்கு தான் வெளியேறி வர்றாங்க. மத்தியானம் சாப்பாட்டையும் 1 மணி நேரம் கேப் விடுறாங்க. அவ்வளோ மற்றபடிக்கு முழு நேரம் மக்கள் பணிக்காக அந்த மன்றத்தை இப்போதான் பயன்படுத்துறாங்க. நம்ம தொகுதியை பற்றி என்ன பேசுகிறாலும் தெரிஞ்சுக்க முடியுது. நல்ல விஷயம் தான் அது. பாமரன் மக்கள் கூட உட்கார்ந்து இன்னைக்கு தொலைக்காட்சி வாயிலாக சட்டசபையில் என்ன நடக்குது, அரசு என்ன மாதிரி செய்யறாங்கிறத மக்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய நிலையை உருவாக்கி இருக்காங்க. இப்போ சட்டசபை லைவ் வர்றது மக்களுக்கு இப்போ அரசியல் புரியுது ரொம்ப வந்திருக்கு. எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒழுக்க நிலையோட சட்டமன்றத்தில் நாயகரத்தோட பேச வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். நேரடி ஒளிபரப்பும் சிறப்பாக உள்ளது. நேரலை பண்ணுகிற போது தேவையில்லாத சங்கடங்களும் சச்சரவுகளும் வருது. நிறைய தவறான வார்த்தைகள் பிரயோகம் நேரலையில் பரப்பும் போது அது அந்த கண்ணியத்தையே, சட்டமன்றத்தினுடைய கண்ணியத்தையே அது குறைக்குது. உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா மக்கள் இதை பார்க்குறாங்க. முழு நேரம் சட்டசபை முடிவு வரைக்கும் அதிலேயே உட்காந்து மக்கள் கோரிக்கையை பற்றி விவாதம் பண்ணுறாங்க. சட்டசபையில் நடக்கிற நேரடி காட்சிகளை பார்க்கும்போது தான் தெரியுது ஆளுங்கட்சியோடைய அரசியல் புரிதல. எதிர்கட்சிக்காரங்க எந்த கேள்வி கேட்டாலும் உருப்படியா எந்த அமைச்சரும் பதில் சொல்றதில்லை. டாஸ்மார்க்கை பத்தி கேட்டா பொதுப்பணித்துறை அமைச்சர் பதில் சொல்றாரு, பொதுப்பணித்துறை பத்தி கேட்டா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பதில் சொல்றாரு. எந்த சட்டமன்ற உறுப்பினர் மக்களுக்காக பேசுகிறார், மாவட்டத்துக்காக பேசுகிறார், தொகுதிக்காக பேசுகிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. அருமையான முயற்சி. சபாநாயகர் செயல்பாடு அதாவது எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்குறாரு. சட்டப்பேரவைத் தலைவரும் சிறப்பாக வழிநடத்தி செல்கிறார். புகழ்ச்சி பாடுறது, இந்த மாதிரி விஷயங்களை கண்டிக்கிறாரு. அது வரவேற்க தகுந்த விஷயம். பதவி நேர்மையான பதவி, நீதிபதிக்கு ஒப்பான பதவி என்ற அந்த பதவியினுடைய தரத்தினை உணர்ந்து மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இப்போ இருக்கக்கூடிய சபாநாயகர் மட்டும்தான் எதிர்கட்சிகளை பேச வர்றாரு. ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் 2 பேருக்கும் சமமாக இருக்கிறாருன்றது முன்னாடியே மரபாக தான் இருக்குது. நம்மளுடைய தமிழ்நாடு சட்டமன்றம் ஒரு மரபுன்னு ஒன்று இருக்குது. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு. அவர் பாராட்டக்கூடிய தக்கது. சட்டசபை சபாநாயகர் திரு ஜேசிடிசி பிரபாகர் அவர்கள் கண்டிக்கிறாரு. அது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. எல்லாரும் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்காரு. இவர் அருமையான சபாநாயகர், தி பெஸ்ட்.